திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் கூற நாம கேட்கலாம். முதல்ல காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். இந்த திட்டத்துடைய மக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பினை அளிக்கின்றனர். இந்த பக்கம் வந்துருவானே. உங்க கனவை சொல்லுங்க எனும் மகத்தான திட்டத்தினை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை தொடங்கி வைக்கவும் உங்களை காணவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். சொல்லில் மட்டுமல்ல, செயலில் ஆட்சி நடத்தும் தலைவர், அறிவிப்புகள் மட்டுமல்ல, சாதனைகளை உருவாக்கும் தலைவர், சாதி மதம் மொழி கடந்து மனிதநேயமே அரசியல் என்ற நிரூபித்த தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், உங்க கனவை சொல்லுங்க இந்த திட்டத்தினுடைய சிறப்புகளை பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருக்கக்கூடிய பாடியநல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில மூத்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பதை பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் அப்படின்னா, திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 5 ஆண்டு காலங்கள்ல பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் அப்படின்னு பல திட்டங்களை இந்த திமுக அரசு செயல்படுத்தக்கூடிய சூழல்ல இந்த திட்டங்கள் எல்லாம் பொதுமக்கள் சரியான அளவுல போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கக்கூடிய வகையில தான் இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களினுடைய பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களுடைய எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகள் என்னென்ன அப்படின்னும் இந்த உங்க கனவு சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் கிராமப்புறம், நகர்ப்புறம் என ஒட்டுமொத்தமாக 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த 1,91,00,000 குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நேர்ல போய் சந்திச்சு கருத்து கேட்க போறாங்க. இதற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் இயங்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவில இருந்து 50,000 தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த 50,000 தன்னார்வலர்களும் ஒவ்வொரு வீடாக சென்று திமுக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்க போறாங்க. 2 முறை தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறை தன்னார்வலர்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்துல திமுக அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள்ல நாங்க எப்படி பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லணும். 2வது முறை தன்னார்வலர்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த விண்ணப்பத்தை வாங்கிடுவாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படையா வைத்து வரக்கூடிய நாட்கள்ல செயல்படுவதற்கும் தமிழக அரசு சார்பில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொதுமக்களிடம் உங்களுடைய எதிர்கால கனவுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கனவுகளின் அடிப்படையில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காகத்தான் இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு திருவள்ளூர்ல முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் பொதுமக்களுக்காக இந்த உங்கள் கனவு சொல்லுங்க திட்டத்தை தொடங்க வைக்கிறாங்க. இன்று முதல் 50,000 தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கருத்து கேட்கவும் இருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.